எக்ஸாக்டாக ஒரு 75,000 இயர்ஸ் முன்னாடி இந்தோனேஷியாவில் சுமத்ரா ஐலண்ட்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு சூப்பர் வேல்கனோ நடக்குது, லேக் டோபா கிட்ட. அது ஏன் சூப்பர் வேல்கனோன்னு சொல்கிறோன்னா, இட் இஸ் ஸோ ஹியூஜ். கிட்டத்தட்ட அப்போ இருந்த அங்கே இருக்கக்கூடிய எல்லா மனித இனமுமே அழியறதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அந்த ஊரில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்துலேயுமே. அந்த வேல்கனோ நடந்து முடிஞ்சு சர்வே ஆனவன் பார்த்திங்கன்னா சில 1000 நபர்கள் மட்டும்தான். இந்த சில 1000 பேர் தான் உலகம் ஃபுல்லாக அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணி பல இடங்களில் செட்டில் ஆகி சிவிலைசேஷன்ஸ் உருவாக்கி இப்போது நம்ம இங்கே 8 பில்லியன் ஆட்களாக வந்து நிற்கிறோம். ஸோ ஹவ் வாஸ் இட் பாசிபிள்? பிகாஸ் ஆஃப் த ட்ராவல் தே மேட் அட் த ரைட் டைம். சரி, அவ்வளோ தூரம் போவேன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துப்போம். சைனா எடுத்துக்கலாம். இன்றைக்கி எப்படி உலகம் ஃபுல்லாக அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்குதோ, அதே மாதிரி 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ராங் சிவிலைசேஷன் இருந்த எல்லா இடத்துலையும் சைனீஸ் ப்ராடக்ட்ஸும் சைனாவை சேர்ந்த நபர்களும் இருந்தாங்க. தேவர் ட்ராவலிங். அதுக்கு ஒரு லோக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணுன்னா நம்ம ஊர் எடுத்துக்கலாம். காஞ்சிபுரமில் இருக்கக்கூடிய கோவிலில் ஒரு சைனீஸ் ஸ்டாஃபோட சிலை இருக்குது. ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் 1200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே இந்தியாவில் ஆரம்பித்து யூரோப், ரோம், ஈஜிப்ட் எல்லா இடத்துலையுமே இருந்தது. நம்ம ஊர்லேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோழர்களோட ட்ராவலை பற்றியும் அவங்க எப்படி கடல் தாண்டி போய் மற்ற ஊரெல்லாம் கேப்சர் பண்ணாங்க, அங்கே எப்படி நம்மளோட கலாச்சாரத்தை, நம்மளோட மொழி அங்கே வந்து நிலைநாட்டினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதெல்லாம் ஏன் நடந்தது? ஸோ ஹியூமன் சிவிலைசேஷன்ஸ் த்ரைவ் ஆகணும்னா, ஹியூமன் சிவிலைசேஷன் ஹேவ் டு லிவ் ஸ்ட்ராங் ஃபார் அ லாங் டைம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே வழி ட்ராவல். ஸோ ட்ராவலோட இம்பார்ட்டன்ஸை பற்றியும் எப்படி ஃப்யூச்சர் ஆஃப் ட்ராவல் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுற புக்கு தான் த ஃபியூச்சர் ஆஃப் ஹியூமனிட்டி, டெராஃபார்மிங் மார்ஸ் பை மிக்கியோ காக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் லேக் டாபர் தான் அவரும் ஆரம்பிக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் அந்த சில 1000 மக்கள் அவங்க இருந்த ஊரை விட்டு, அவங்க இருந்த இடத்த விட்டு ட்ராவல் பண்ணி பலவேறு குழுக்களாக பிரிஞ்சு அவங்க ஒரு டெராஃபார்ம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா, இன்றைக்கி ஹியூமன் பீயிங்ஸ்ன்ற இந்த ஹோமோசேபியன்ஸ்ன்ற ஸ்பீசிஸே இல்லாமல் போயிருந்துருக்கலாம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் ட்ராவல். இது ஏன் ஸ்டார்டிங்கில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இதை எம்ஃபசைஸ் பண்ணுறாருன்னா, இன்றைக்கி மார்ஸுக்கு ட்ராவல் பண்ணணும், இல்லை ஸ்பேஸுக்கு ட்ராவல் பண்ணணும், இல்லை மூனுக்கு ட்ராவல் பண்ணணும்னு சொல்லும்போது எழக்கூடிய முதல் கொஸ்டின், இது இப்போ அவசியமா? நம்ம உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, இப்போ இது அவசியமா அப்படின்னு கேட்குறதுக்கு அவரோட பதிலாக இது இருந்திருக்கு. மனிதர்களுக்கு பாஸ்டில் தன்னை விரும்பியோ விரும்பாமலோ பல்வேறு சுச்சுவேஷன்ஸில் தான் இருக்கிற இடத்த விட்டு போகணும் அப்படிங்கிற சூழல் ஏற்பட்டிருக்கு. நமக்கும் இது நடக்கலாம், இன்றைக்கி நடக்கலாம், இல்லை 1000 வருஷம் கழிச்சு நடக்கலாம். ஆனால் ஆர் வி கோயிங் டு பி லக்கி இனஃப்? அந்த சில 1000 பேர் மாதிரி லக்கியாக இருப்போமா? நம்ம இன்னொரு இடத்துக்கு போய் சர்வைவ் ஆகி அங்கே போய் செழிப்போட வாழ்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அறிவை வச்சு நம்மளால் அதுக்கான சூழலை ஏற்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு மிக்கியோ காக்கு. ஃபைன். ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் போகணுன்னா நமக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச ஒரு டெக்னாலஜி ராக்கெட். ராபர்ட் கார்ட்டர் அப்படின்றவர் தான் இந்த ராக்கெட் டெக்னாலஜியோட ஒரு ஃபாதராக கன்சிடர் பண்ணுறாரு. ஹீ இஸ் அ நாட்சி, ஜெர்மனியில் இருந்திருக்காரு. அவரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்து அவர் நல்லவராக கெட்டவரான்ற ஆராய்ச்சி இன்னொரு பக்கம் இருந்தாலும், ஜெர்மன்ஸ் தோற்றதுக்கப்புறம் அவர் வந்து யூஎஸில் வந்து செட்டில் ஆகிறாரு. ஃபஸ்ட்டு ராக்கெட் செய்யணுன்ற ஐடியா அவருக்கு தான் இருந்தது. ராக்கெட்டை வச்சு நம்மளால் ஸ்பேஸுக்கு போக முடியும், மூன்லாம் ரீச் பண்ண முடியுன்ற ஐடியா early in the 1940s 50s இருக்கும்போது people are thinking he was a crazy guy. அவர் வந்து அவர் யூஸ் பண்ணுற ஃபியூயல்லாம், அவர் சஜஸ்ட் பண்ணுற விஷயம்லாம் பார்க்கும்போது they thought they are going crazy, இது வந்து ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் வந்து அவர் வந்து மாக் பண்ணி கிண்டல் பண்ணி நியூயார்க் டைம்ஸ்லலாம் ஹீஸ் அ கிரேசி கைன்ற மாதிரிலாம் சொல்லி பல நியூஸ்லாம் வந்தது. பட் எவென்ச்சுவலி அமெரிக்காவிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் மூனில் போய் லேண்ட் ஆகும்போது they asked an apology to Robert Carter. But unfortunately அந்த காலகட்டத்தில் ஒரு உயிரோட இல்லை. பட் வாட் எவர் ஹீ ட்ரீம்ட் ஆஃப் ஹேப்பன்ட். ஸோ இப்போதைக்கு ராக்கெட் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டெக்னாலஜி இப்போ வரைக்கும் ஸ்பேஸுக்கு போயிட்டுருக்கல. பட் மிக்கியோ காக்கு பல அட்வான்ஸ்ட் வே ஆஃப் ட்ராவலிங் பற்றி அவர் பேசுகிறாரு. அதில் சில விஷயங்கள் கேட்க க்ரேஸியாகவும் இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் எஸ்கலேட்டர்ஸ்ன்ற பில்டிங்கில் பார்த்துருப்போம், ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி போகிறதுக்கு இருக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்பேஸுக்கு போகிறது கூட வி கேன் யூஸ் எஸ்கலேட்டர்ஸ், அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கலி டிசைன்ட் எஸ்கலேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இட் வாஸ் சவுண்டிங் கிரேசி. செகண்ட், டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஸ்பேஸ் ட்ராவல்னு நினைக்கும் போது ஒரு பெரிய ராக்கெட்டில் ஒரு பெரிய குழுவோடு அங்கே போய் தங்குறதுக்கு இருக்கிறதுக்கான விஷயங்களாக மட்டும் யோசிக்காதீங்க. நமக்கு தேவை இன்ஃபர்மேஷன். ஒரு 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 கேலக்ஸிலேருந்து இன்னொரு கேலக்ஸி போய் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வரதுக்கான இன்ஃபர்மேஷன் தேவை. ஸோ வி கரண்ட்லி டோன்ட் ஹாவ் தி எபிலிட்டி டு ட்ராவல் இன் தி ஸ்பீட் ஆஃப் லைட். லைட் வேகத்தில் நம்மளால் போக முடியாதுன்றது நம்மளோட ப்ராப்ளம். ஆனால் லைட் ட்ராவல் பண்ணதில் அதை யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் யூஸ் லேசரை யூஸ் பண்ணி கேன் வி கிரியேட் சம் நேனோ சிப்ஸ். அதுக்கான பாசிபிலிட்டிஸும்
ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் போன்ற பெரிய சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததா அவர் சொல்கிறாரு. லெட்ஸ் யூஸ் சம் நானோ சிப்ஸ். அந்த சிப்ஸ் வில் கேதர் இன்ஃபர்மேஷன். ஸோ வீ கேன் செட் த சிப்ஸ் இன் லேசர், சென்ட் இட் அக்ராஸ், அண்ட் மற்ற கேலக்ஸிஸ்லாம் போயிட்டு வந்து எப்படி நடக்குது, அங்கே என்ன விஷயங்கள் இருக்குன்றதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதே மாதிரி ஸ்டார்ஸை பற்றி பேசுகிறாரு. அண்ட் யூஸிங் ராக்கெட்ஸில் வந்து லைக் இப்போது யூஸ் பண்ணுற இந்த சில்வர் அண்ட் மெட்டல் யூஸ் பண்ணுற இந்த ராக்கெட்ஸுக்கு பதிலாக கிராஃபீன் அண்ட் நானோ டியூப்ஸ் யூஸ் பண்ணலாம். இட் வில் பி வெரி லைட் வெயிட், பட் இட் வில் பி வெரி ஸ்ட்ராங். ஸோ பல தூரம் இன்னும் அந்த லாஞ்சிவிட்டி ஆஃப் ராக்கெட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாரு. அண்ட் ஹீ திங்ஸ் வெரி ஸ்ட்ராங்லி இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாரு. வீ கேன் ஷோர்லி டூ இட். இந்த புக் வந்து ஒரு 2018 வந்த புக். இந்த புக் வரும்போது வந்து இந்த ChatGPT இல்லை ஜெனரேட்டிவ் இந்த மாதிரியான விஷயங்கள் இதோட பாசிபிலிட்டிஸ்லாம் பெருசாக பேசப்படாத ஒரு வருஷம். இப்போ ரீசெண்டாக அவர் இந்த இயர் 2022, 2023 he has written a book about quantum computers. அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை பற்றி இந்த புக்கில் பெருசாக அவர் பேசல. ஸோ 2018க்கும் இப்போ இருக்கக்கூடிய 2023க்கும் இட்ஸ் நாட் அ ஹியூஜ் கேப். பட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கில் எவ்வளோ விஷயங்கள் அவர் சொல்லலை, ஆனால் அதெல்லாம் இப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இவர் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய கிரேசியான ஐடியாஸ்லாம் ஐ ஃபெல்ட் இட் குட் பிகம் ட்ரூ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். சரி, இப்போ ராக்கெட் யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது விஷயத்த கூட யூஸ் பண்ணலாம், நம்ம சொல்கிற மாதிரி லேசர் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். பட் மனிதர்களை நம்மளால் அங்கே டிரான்ஸ்போர்ட் ஆக முடியலன்னா வாட் இஸ் அ பாயிண்ட் அப்படின்றதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா டிஜிட்டல் இம்மோர்டாலிட்டின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. ஸோ இது நம்ம நிறையா படத்துலலாம் பார்த்துருப்போம். ஐரோபாவில் பார்த்துருப்போம், ஈவன் கேப்டன் அமெரிக்காவில் கூட பார்த்துருப்போம். ஹைட்ரான்ற ஒரு கேரக்டர் வந்திருக்கும். ஸோ இட் இஸ் கிரியேட்டிங் அ பர்சனாலிட்டி. நம்மளோட ஒரு பர்சனாலிட்டியை டிஜிட்டைஸ் பண்ணுறது. ஓகே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு NFTன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்தது. ஸோ டிஜிட்டைசிங் அவர் செல்ஃப் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ஸ்டேயிங் இம்மார்டல். ஸோ இது எப்படி நடக்கும், ஒரு லேமேன் டேர்ம்ஸில் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, நம்மக்கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணும். இட் லாஸ்ட் சம் கொஸ்டின்ஸ், வீல் ஆன்சர் டு இட். நம்ம லைஃப்பை பற்றின லாக்ஸை கொடுப்போம், நம்மளை பற்றின ஒரு பர்சனாலிட்டியை அந்த அல்காரிதம்க்கு கொடுப்போம். பேஸ்ட் ஆன் தட் அல்காரிதம் வில் ஃபார்ம் அ பர்சனாலிட்டி ஆஃப் அவர் ஓன் செல்ஃப். இது 100% இருக்குமா அப்படின்றது தெரியாது, ஆனால் நம்ம எப்படி இருப்போன்றதை கணிக்கிற மாதிரியான ஒரு அல்காரிதம். இட் வில் பி அ சாஃப்ட்வேர். ஸோ வீல் பிகம் டிஜிட்டல் பர்சனாலிட்டிஸ். இதில் எவ்வளோ தூரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த அல்காரிதமை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம அக்யூரேட்டாக இருப்போன்ற மாதிரி இருக்குது. ஸோ நவ் அவர் டிஜிட்டல் செல்ஃப் வில் பி இம்மார்டல். இந்த டிஜிட்டல் செல்ஃபை ஒரு டேட்டாவாக நம்மளால் ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ வாட் ஹீ சேயிங், நம்ம ஒரு டிஸ்டன்ட் கேலக்ஸிஸ்க்கு போகிறோம், அங்கே போய் ஒரு லிவிங் பாசிபிலிட்டிஸை பார்க்குறோம், இல்லை ஒரு ஏலியனை மீட் பண்ணுறோன்னா நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிப்போனா we can send the digital self of ourself. ஆர் நம்ம போய் எங்கேயோ ஒரு இடத்துல டெராஃபார்ம் பண்ணுறோம், ஒரு மார்ஸுக்கோ இல்லை வேற ஒரு கேலக்ஸிக்கோ போய் டெராஃபார்ம் பண்ணுறோம். பட் அப்போது நம்மக்கிட்டேருந்து வந்த அந்த ஹோமோசேப்பியன்ஸ்ன்ற ஸ்பீசிஸ் உருமாறலாம், இடம் மாறலாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான ரெஃபரன்ஸாக நம்மளோட டிஜிட்டல் இம்மோர்டாலிட்டி, அந்த டிஜிட்டல் செல்ஃப் அப்படின்றது இருக்கும். ஸோ தே கேன் ஸ்டில் டாக் டு அஸ். நம்மளை பற்றி நம்மக்கிட்ட நம்மளோட லேர்னிங்ஸை பற்றி கேட்கலாம், நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் என்ன அவர் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னா, முதல்ல இந்த கன்வென்ஷனல் வே ஆஃப் ஸ்பேஸ் ட்ராவல், த கன்வென்ஷனல் வே ஆஃப் ஹியூமன் லைஃப், இது ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணிட்டு தான் இதை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருந்தது, ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. இன்ஃபேக்ட் அவர் ஒன்று சொல்கிறாரு, தெர் இஸ் அனதர் இன்சென்டிவ் டு ட்ராவல் டு ஸ்பேஸ். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்ஸ்கே போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆன் அ வெரி ஃபனி நோட், வாட் இஸ் இன்சென்டிவ்? இஃப் யூ ட்ராவல் டு மார்ஸ் யூ வில் பி அ சூப்பர் ஹீரோ. எஸ், ஏன்னா மார்ஸோட கிராவிட்டி வந்து எர்த் கிராவிட்டி மாதிரி கிடையாது, அது வந்து கம்மி, ஒரு 10 to 15% ஆஃப் எர்த்ஸ் கிராவிட்டி தான் இருக்குன்ற மாதிரி வச்சுருவாங்க. அண்ட் அதோட அட்மாஸ்பியரும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும், நம்ம இங்கேருந்து ஒரு குதிச்சு இப்போது ஒரு சராசரி மனுஷன் குதிச்சானா ஒரு 5 அடி இல்லை 4 அடி குதிக்கிறான்னா அங்கே போய் அதே மனுஷன் ட்ரை பண்ணோன்னா 30 அடி குதிப்பான். ஏன்னா கிராவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டாவது, நம்மளால் ஓரளவுக்கு தான் வெயிட்டை தூக்க முடியும், வெயிட்டை தூக்கிட்டு நம்மளால் நடக்க முடியும். ஆனால் இதே மார்ஸுக்கு போகணுன்னா நம்மளால் வந்து ஒரு 150-200 கிலோ சாதாரணமாக தூக்கிட்டு மலையில் ஏறலாம். பிகாஸ் we don't have gravity. அங்கே இந்தளவுக்கு கிராவிட்டி கிடையாது. ஸோ we can be a super human being அப்படின்ற மாதிரியான ஒரு சைட் நோட்டில் ஒரு ஃபனியாக சொல்கிறார். இன்ஃபேக்ட் 1920s வெரி ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் ஹீரோன்ற கான்செப்ட் உருவானதுக்கு இந்த ஸ்பேஸ் ட்ராவலை பற்றின ஒரு புரிதல் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சூப்பர் ஹியூமன்ஸில் நம்மளை விட பல மடங்கு சக்தி மடங்களாக இருப்பாங்க. அவங்களால நிறைய விஷயங்களை தூக்க முடியும், ஒரு இடத்துல இன்னொரு இடம் ஈஸியாக பறக்க முடியும், ஜம்ப் பண்ண முடியும், நம்மளோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்ற இந்த ஐடியாவே when people started to realize கிராவிட்டின்றது ஏர்த்தில் இருக்கிற மாதிரி வேறு இடத்துல இருக்காது, மனிதர்கள் இங்கேருந்து அங்கே போனாங்கன்னா வேறு மாதிரியாக பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதில் சூப்பர் ஹீரோன்ற கான்செப்ட் உருவாச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. which was very interesting. இட்ஸ் ஆன் அ சைட் நோட் he is trying to make a lighter conversation.
நவ் கமிங் பேக் டு த டாபிக், அவரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ் மட்டும்தான் ஒரே பாசிபிலிட்டி. ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டெக்னாலஜி வச்சு இப்போ இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நமக்கு நியரஸ்ட் பிளேஸ்ன்றது மார்ஸ் மட்டும்தான். நம்மளோட சோலார் சிஸ்டமில் வேறு எங்கேயுமே நம்மளோட காலகட்டத்தில் போய் சிவிலைஸ் பண்ணுறதுக்கான இடமோ நேரமோ நம்மக்கிட்ட கிடையாது. அதுக்கான சூட்டபிளான பிளானட்ஸும் நம்மக்கிட்ட கிடையாது. ஜூபிட்டரில் இருக்கக்கூடிய சில மூன்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் மார்ஸ் கம்ஸ் வெரி க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறாரு. தோ வி கேனாட் கோ. அதே மாதிரி நம்ம இந்த உடலோட அப்படியே கொண்டு போய் அங்கே மார்ஸில் இருக்க முடியும்னா இருக்க முடியாது. நம்ம அந்த ஆஸ்ட்ரோநாட் அந்த சூட் போட்டு தான் ஆகணும். ஏன்னா அங்கே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து வேறு மாதிரி இருக்குது, கிராவிட்டி ரொம்ப கம்மி. வி வில் பேர்ன் அவர் செல்ஃப். அந்த சூட்டை ரிமூவ் பண்ணுறோன்னா வில் பேர்ன் அவர் செல்ஃப். ஏன்னா அங்கே அட்மாஸ்பியர் இல்லாததுனால எர்த்தோட ரேடியேஷன்ஸ் டேரெக்டாக நம்ம மேலே படும் அண்ட் தட் வில் கில் அஸ். ஸோ இட் இஸ் நாட் அ ரெப்ளிகா. அப்படியே எர்த் மாதிரி அங்கே இருக்குன்னு கிடையாது. ஆனால் எர்த் மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் அங்கே இருக்குது. அதனால் டெராஃபார்மிங் மார்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வியூவை பல சயின்டிஸ்ட்டோ பல பிஸ்னஸ் மேனோ இங்கே வச்சுருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இதில் முக்கியமாக லாஸ்ட்டாக ஒரு ஃபியூ இயர்ஸில் இதோட பாசிபிலிட்டிஸை நிறைய பேசுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா த அல்ட்ரா ரிச் சூப்பர் பிஸ்னஸ்மேன் லைக் எலான் மஸ்காக இருக்கட்டும், ஜெஃப் பேசஸாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் க்ரியேட் பண்ணி இந்த பாசிபிலிட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதை இவரும் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இது ஏன் சொல்கிறாருன்னா த சீரியஸ்னஸ் ஆஃப் ஹோமோசேப்பியன்ஸ், த ஸ்பீசிஸ் ஆன் த ஹோல் இஸ் லுக்கிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ராவல். இதை பண்ணணும். இந்த ட்ராவல் பண்ணி அட்லீஸ்ட் த நியரஸ்ட் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் எதுவோ அதை நம்ம ஒரு சேஃப்டிக்காக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. மார்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குப்பா, இடத்து இல்லைன்னா அங்கே போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. ஸோ மார்ஸோடு நிற்காமல் ஹியூமன் சிவிலைசேஷன் அடுத்தடுத்து பெரிய லெவலில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஆனால் டு ஸ்டார்ட் வித் பஃபர் வில் கோ ஃபார் மார்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, எடுத்த உடனே நம்ம மார்ஸுக்கு போக முடியுமா? அங்கே இவ்வளோ அட்மாஸ்பரிக் ப்ராப்ளம் இருக்குது, தண்ணி கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம எப்படி போகிறது அப்படிங்கும்போது அவர் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு 3D பிரிண்டிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். இட் இஸ் அ பிரிண்டர் விச் கேன் பிரிண்ட் அன் ஆப்ஜெக்ட். ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஆப்ஜெக்டை டிசைனில் கொடுத்துட்டோம்னா அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே அது இட் வில் மேக். பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறது வந்து 2D. ஸோ 3D பிரிண்டிங் கேன் பி யூஸ் டு பில்ட் அ ஹவுஸ், கேன் மேக் அ கீ, இல்லை நீங்கள் கொடுக்குற ஷேப் அதால் பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டெக்னாலஜி இஸ் அ ஃபண்டாஸ்டிக் டெக்னாலஜி வேர் வி கேன் கோ அண்ட் ஸ்டார்ட் மேக்கிங் திங்ஸ் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். செகண்ட், நம்ம எப்போதுமே வந்து ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் ஹைலி எஃபிஷியன்ட் ரோபோஸ் பற்றி தான் யோசிக்கிறோம். ஆனால் ஜாப் ஸ்பெசிஃபிக் ரோபோன்றது ரொம்ப ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு அசெட் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரோபோ டிசைன் பண்ணுங்கள். அந்த ரோபோக்கு தெரிஞ்சதெல்லாம் இட் வில் கோ டு அ ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் இட் வில் கோ டு அன் எண்டிங் பாயிண்ட். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதை லிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் வைக்கும். இதை தவிர அந்த ரோபோக்கு வேறு எதுவுமே தெரியாது. தேர் இஸ் ஒன் ரோபோ லைக் தட். செகண்ட், இன்னொரு ரோபோ இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, இஃப் யூ கிவ் இட் 5 ப்ராடக்ட்ஸ், லைக் அதுக்கு வந்து ஒரு 5 ப்ராடக்ட்டை கொடுத்தீங்கன்னா அந்த 5 ப்ராடக்ட்டை வச்சு இட் கேன் பில்ட் அ ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப லேமன் டேர்ம்ஸில் சொல்லணும்னா சிமெண்ட்டு, வாட்டர், ஸ்டீல் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா, அயன்லாம் கொடுத்தீங்கன்னா அதால் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். இதை தாண்டி அதால் வேறு எதுவும் பண்ண முடியாது. அண்ட் there is one another robo. What it can do is it can just look into a robo and அதில் அந்த ரோபோவில் ஏதாவது இஷ்யூ இருக்குது, சம் ப்ராப்ளம் இருக்குது, ப்ரோக்ராமேட்டிக் ப்ராப்ளமோ இல்லை எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸோ ஏதோ இருந்துச்சுன்னா இட் கேன் ஜஸ்ட் டயக்னைஸ், இதுதான் பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ஜாப் ஸ்பெசிஃபிக் ரோபோஸ் க்ரியேட் பண்ணுறது கம்பேரிட்டிவ்லி ஈஸின்னு சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் இப்போ இன் டுடேஸ் வேர்ல்ட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் இந்த மாதிரி ஜாப் ஸ்பெசிஃபிக் ரோபோட்டிக்ஸ் தான் நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ யூ கிரியேட் அ ஜாப் ஸ்பெசிஃபிக் ரோபோ ஃபார் டூயிங் ஸ்பெசிஃபிக் ஜாப்ஸ். இப்போ மார்ஸுக்கு போகணுன்னே நமக்கு தேவையானது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபார்மிங்கான விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கணும். அங்கே போய் ஒரு கிரவுண்ட் ஸ்டேஷன் பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக ஜாப் ஸ்பெசிஃபிக் ரோபோஸை பில்ட் பண்ணி ஃபஸ்ட் லெட்ஸ் கிரியேட் அ பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறாரு. ஒரு 4 பேர் மட்டுமே போய் லேண்ட் ஆனாலும் அவங்க லேண்ட் ஆகும்போது அங்கே ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அங்கே பில்ட் ஆகிருக்கும். அங்கே பெரிய வீடு இருக்கும், அங்கே தேவையான ஆஃபீஸஸ் இருக்கலாம், ஒரு பெரிய ஃபீல்டு இருக்கலாம், ஃபுல்லி கவர்டு ஃபீல்டு இருக்கலாம். இன் அ வே லைக் வேர் யூ டோன்ட் ஹாவ் டு வேர் யுவர் சூட்ஸ், யூ கேன் ஜஸ்ட் வாக் இன் சைட். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். நவ் டு டூ திஸ், மூன் வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்கிறார். ஏன்னா இங்கேருந்து எர்த்லேருந்து வித் கரண்ட் டெக்னாலஜி மார்ஸுக்கு போகணுன்னா இட் வில் டேக் இயர்ஸ், ஒரு சில ஆண்டுகள் ஆகலாம். ஸோ மூன் வந்து ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு we can do from earth to moon, moon to Mars இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணலாம். he is going into very lot of details and இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. அண்ட் இப்போது இந்த விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணணும்னா the first problem is transportation. அதை ட்ராவல் பண்ணணும்.
மார்ஸ் அப்படிங்கும்போது அதுக்கான சின்ன சின்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்மளே நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். நம்ம சைடில் மங்கள்யான் பார்த்துருக்கோம். அண்ட் வி ஹவ் சீன் த ரோவர்ஸ் தட் இஸ் கெட்டிங் டெப்ளாய்டு பை யூஎஸ். இதோட 3 ரோவர் கிட்ட அங்கே போய் லேண்ட் ஆகி இட் இஸ் ஜஸ்ட் லுக்கிங் அரவுண்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் without human being is possible, but with human beings, with rocket and other stuff, we can think about it. அதுக்கு கண்டிப்பாக பண்ணலாம். பட் beyond that, there are some scientific experiments he says is going on. அதில் வந்து லைக் மனிதர்களோட டிஎன்ஏ வந்து ஸ்லைட்டாக ஆல்டர் பண்ணி இந்த ரெட்டினாவை அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இட் கேன் லுக் இன் டு த சன்லைட் டிரெக்ட்லி வித்தவுட் தட் அட்மாஸ்பியரிக் லேயர் நமக்கு இல்லைனாலும் நம்மளால் பார்க்க முடிகிற மாதிரி. அண்ட் பெட்டர் இயரிங் கேப்பபிலிட்டிஸ், ஸ்கின்னை மாடிஃபை பண்ணி ரேடியேஷன்ஸ் இம்பேக்ட் இல்லாமல் பார்த்துக்கிறது. இந்த மாதிரி பல சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸும் நடந்துகிட்ருக்கு. இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் பயன்படுத்தலாம், இல்லை ஸ்பேஸ் ட்ராவலுக்கு நம்மளே இங்கேயே ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரி மாற்றிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஆஸ் இட் இஸ் ஹியூமன் பீயிங்ஸும் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. அண்ட் இதுக்கான நீடும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீடு அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது இப்போ இதெல்லாமே ஓகே ஃபைன், நம்மளை ஃப்யூச்சராக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் ஒரு 1000 வருஷம் கழிச்சு நடக்கலாம், இல்லை 2000 வருஷம் கழிச்சு நடக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற இப்போ இருக்கிற கணிப்பு படி தெர் ஆர் நோ இம்மீடியட் த்ரெட் வித் ஆஸ்ட்ராய்ட்ஸை வச்சோ இல்லை ஏதோ ஒரு காமெண்ட் வந்து ஹிட் பண்ண போதோ அந்த மாதிரி எதுவும் இம்மீடியட் த்ரெட் இல்லை. குளோபல் வார்மிங்கும் ஏதோ ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். மேபி வி ஆர் இன் அ சேஃபர் ஜோன். இன்னொரு 1000 வருஷத்தில் இது நடந்துடலாம். அதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணுமா அப்படின்ற கொஸ்டின் இருக்கலாம், இவ்வளோ விஷயங்களை பற்றி பேசணுமா அப்படின்ட்டு. ஸோ இந்த புக் எழுதுனது நான் சொன்ன மாதிரி 2018 அந்த பீரியடில் வேர் we didn't see the advent of a real AI program or robotics, but today we are seeing it, right? நம்ம உருவாக்குனதே நமக்கு ஒரு பெரிய அழிவாக வரலாம், right? Which he didn't discuss in the book. He always talks about the possibilities, but we are already seeing the possibility. AI வந்து எவ்வளோ டிஸ்ட்ரப்டிவாக இருக்கும்னு தெரியாது, ஃபஸ்ட். செகண்ட், வித் த குளோபல் வார்மிங் நம்ம நினச்சதோட பெரிய இம்பேக்ட் இருக்கலாம். ஏன்னா லைக் தெர் ஆர் tons and tons of bioorganics frozen below the icy sheets of Antarctica and Greenland and places where we have not reached. ஒருவேளை அது உருகுச்சுன்னா and all those icy sheets goes off, அந்த கீழே இருக்கிற அந்த bioorganics, plants, animals எல்லாமே இருக்கிறது, if it comes out, that will release a huge amount of CO2. ஏன்னா இவ்வளோ நாள் அது வந்து ஐஸு கீழே இருந்ததுனால அது ஒழுங்காக மக்கி போகாமல் அப்படியே இருந்தது. ஒன்ஸ் அது வெளில வந்துச்சுன்னா அது பயங்கரமாக மக்க ஆரம்பிக்கும். அப்படி ஆச்சுன்னா அளவுக்கு அதிகமான ஒரு CO2 ரிலீஸ் பண்ணும். அப்படி அது நடந்தது அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில ஆண்டுகள்லே எர்த் வந்து ஒரு ஹேபிட்டபிள் பிளானட்டாக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் ஸ்டடீஸ், தட்ஸ் வை இந்த கிளைமேட் சேஞ்சை பற்றியோ இல்லை இந்த கார்பன் எமிஷன் கண்ட்ரோலை பற்றியோ பெரிய பெரிய டாக்ஸ்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. இது அடிக்கடி நம்மளால் கேட்க முடியுது. ஸோ இவர் இந்த டச் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ மனிதரோட க்யூரியாசிட்டி ஒரு சைடில் இன்ட்ரெஸ்டடாக வச்சுக்கிறதுக்கு டெக்னாலஜி எவ்வளோ ஒரு சூப்பராக போயிட்டுருக்குன்றதையும் சொல்கிறாரு. அதே சமயத்தில் இது ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஹாபியாவோ இல்லை ஏதோ ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரியோ பார்க்காம இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வச்சு ரிலேட் பண்ணி இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றதும் சொல்ல ட்ரை பண்ணுறாரு. அதே மாதிரி இது ஒன்றும் ரொம்ப சாத்தியமே இல்லாத விஷயம். இப்போ இன்டர்ஸ்டெல்லரில் வர மாதிரி ஒரு வார்ம் ஹோல் க்ரியேட் பண்ணணும், ஏதாவது நம்மளோட சக்திக்கே இல்லாத விஷயங்களை க்ரியேட் பண்ணால் தான் ட்ராவலாக நடக்கும் அப்படின்றதும் கிடையாது. டு சம் எக்ஸ்டென்ட் நமக்கு இருக்கக்கூடிய மார்ஸுக்கு ரீச் பண்ணுறதுக்கோ அங்கே போய் ஃபார்ம் பண்ணுறதுக்கோ பல வழிகள் இருக்குது அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. அண்ட் லாஸ்ட் ஹீ கன்க்ளூட்ஸ் வித் வெரி இம்பார்ட்டன்ட் நோட், த கர்ஷியோவ் ஸ்கேல்னு சொல்லுவோம் ஆஃப் சிவிலைசேஷன். இஸ் அ ரஷ்யன் சயின்டிஸ்ட். அவர் ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு வந்தார். என்ன ஸ்கேல்னால், ஒரு ஒரு சிவிலைசேஷன் இருக்குது அப்படின்னா அது வந்து 3 கேட்டகரியாக மெயினாக பிரிக்கலாம். டைப் 1, டைப் 2 அண்ட் டைப் 3. ஓகே, டைப் 1 சிவிலைசேஷன் அப்படின்றது அந்த பிளானட்டில் விழக்கூடிய சன்லைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏர்த்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஏர்த்தில் விழக்கூடிய 100% சன்லைட்டை நம்மளால் யூஸ் பண்ணி அதோட 100% பெனிஃபிட்டை நம்மளால் கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னா வி ஆர் டைப் 1 சிவிலைசேஷன். ஓகே, டைப் 2 சிவிலைசேஷன்றது நம்மளோட என்டையர் சோலார் சிஸ்டமும், இந்த என்டையர் சோலார் சிஸ்டம்லேயும் இந்த என்டையர் சன்னும் நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லா எனர்ஜியுமே நம்மளால் எடுத்து யூஸ் பண்ண முடிஞ்சு அதை பெஸ்ட்டாக யூஸ் பண்ண முடிஞ்சுன்னா வி ஆர் டைப் 2. டைப் 3 கோஸ் ஃபார் கேலக்ஸி. நம்மளால் கேலக்ஸி லெவலில் மேனிப்புலேஷன் பண்ண முடியும். வி கேன் கிரியேட் வார்ம் ஹோல்ஸ், வி கேன் பிளேஸ் அவர் பிளானட் ஆர் அவர் செல்ஃப் இன் எங்கெல்லாம் தேவையோ அங்கே பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா வி ஆர் டைப் 3. ஏர்த் எந்த இடத்துல இருக்குன்னா இன்னும் நம்ம டைப் 1 ரீச் ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு. இட் இஸ் ஜஸ்ட் 0.75.
இந்த இன்னொரு 0.25% ரீச் ஆனால் தான் நம்ம டைப் 1க்கே போவோம்னு சொல்கிறாரு. ஸோ தெர் இஸ் பாசிபிலிட்டி ஃபார் டைப் 2 சிவிலைசேஷன், தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் டைப் 3. இதை நோக்கி தான் நம்மளோட சிவிலைசேஷன் மூவ் ஆகிட்டுருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் தேர் குட் பி என் நம்பர் ஆஃப் சிவிலைசேஷன் which could have reached type 1 to type 2 to type 3 and completely vanished, or we could be the very fortunate civilization which could see all three types of civilizations. We'll never know. But இந்த மாதிரியான டாக்ஸ், இந்த மாதிரியான ரிசர்ச்சஸ், இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். இல்லைனா we will perish. ஸோ திஸ் இஸ் த ஜஸ்ட் ஆஃப் த புக். இது வந்து ஒரு புக் வந்து ஒரு 12-13 hours ஆஃப் ரீடிங் கான்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு புக். இது வந்து ரொம்ப சயின்டிஃபிக்கலாக ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் புரிகிற மாதிரியான ஒரு புக்கு கிடையாது. ஒரு நார்மல் காமன் மேன், இந்த சயின்ஸ் ஃபீல்டுலேயே சம்மந்தமே இல்லாத ஒருத்தங்க சும்மா ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த புக். இதில் நிறைய டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அதில் எக்ஸ்பர்ட் ஆகிற அந்த மாதிரியான எந்த விஷயமும் கிடையாது. ஹஸ் கவர்ட் லாட் ஆஃப் ஏரியாஸ் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஏரியாஸ் அஸ் வெல். ஸோ இப்போ நம்ம வீட்டில் யாராவது ஒரு 10th 12th படிக்கிற வயசில் இருக்கக்கூடிய பசங்க இருந்தாங்கன்னா இந்த புக் இஸ் அ வெரி மஸ்ட் ரீட் ஃபார் தெம். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் இட் வில் கிவ் அ லார்ஜர் பர்ஸ்பெக்டிவ். அண்ட் ஃபார் அடல்ட்ஸ், grown up adults as well, நம்மளோட சின்ன உலகத்தை தாண்டி வெளில போய் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, எவ்வளோ விஷயங்கள் பற்றி மக்கள் யோசிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இட்ஸ் ஒன் குட் ரீட், a brilliant creation by Mikio Kaku as always. So that's it for today. Thank you.